இன்னைக்கு கிறிஸ்தவ மேடைகளில், கிறிஸ்தவ சபைகளில் டான்ஸ் ஆடுறது வேதனைக்குரியது. ஏசுநாதர் டான்ஸ் ஆடினாரா? பவுல் டான்ஸ் ஆடினாரா? பேதுரு டான்ஸ் ஆடா? ஏன் டான்ஸ் ஆடணும்? ஏன் டான்ஸ் ஆடுற ஆளை முன்னால விடணும்? கோமாளி மாதிரி டான்ஸ் ஆடிருக்கான், ஏமாளிகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹலோ, ரட்சிப்பை பேசுங்க, ஞானசானத்தை பேசுங்க, அபிஷேகத்தை பேசுங்க, வேறுபாட பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு பைபிள்ல எங்க ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறேன். இது உடன்படிக்கை பற்றி சுமக்கணும், அப்பதான் தடை மாறும். சுமந்த கொஞ்சம் வலிக்கும்ல, டான்ஸ் ஆடினா ஜாலியா இருக்கும்ல. எப்படின்னு கிறிஸ்தவ மேடைகள்ல டான்ஸ் வருது, சினிமா பார்த்து ஆடுறான், சினிமா பார்த்து ஸ்டெப் வைக்கிறான். எப்படிங்க கிறிஸ்தவங்க நீங்க ஏத்துவீங்க? ஊழியக்காரங்க பரிசுத்தவான்கள் முழங்கால் போட்டு நமக்கு பிச்சையா இந்த ஊழியத்தை தந்திருந்தா, துணிகரமா சில பயலுக, முடிவெட்ட தெரியாத பயலுக, ட்ரெஸ் பண்ண தெரியாத பயலுக, ஊழியத்தை மதிக்க தெரியாத பயலுக, உபதேசத்தை மறிச்சுக்க தெரியாத டான்ஸ். அன்னைக்கு ஒரு பையன் ஒரு சீப்பு யாரு கண்டுபிடிச்சதோ தெரியல, ஒரு சீப்பு மீச மட்டும் இல்லாம தாடி மட்டும் வச்சிருந்தானே. நான் சொன்னேன், முதுகு தட்டி சொன்ன மக்களே பள்ளிவாசல் கொண்டு போய் விருத்த சேதனம் பண்ணிடுவான்னு. தடைகளை குறித்து கவலைப்படாதுங்க, உடன்படிக்கை பற்றி சுமாருங்க. கால் வச்சா போதும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும்.